கர்த்தருடைய ஊழியத்தை ஜெபமாக இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், சபை ஸ்தாபிக்கிற வேலையா இருக்கட்டும், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வீடு சந்திப்பா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், ஒரு குழுவாக இருக்கட்டும், எதையும் நியாயமானபடி அதை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமமும் இருக்குது, விதிமுறைகள் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு. அவைகளை கடைபிடித்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்படி நியாயமா நாம் தேடாதே போனால் அங்கே அடிவிழ பண்ணுவார். நாம் செய்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்காது. எச்சரிக்கையா இருப்போம். தேவனே, நான் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே, நான் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலியம் கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம். அவன் தனக்கு தாவீது நகரத்திலே வீடுகளை உண்டாக்கினான். தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு கூடாரத்தை போட்டான். பாருங்க, முதல் தடவை எங்க எடுத்துட்டு வரணும்னு பேசினானே தவிர எங்க கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்கான அவன் திட்டமிட்ட மாதிரி தெரியல போன தடவை. இப்ப என்ன செய்கிறான்? அந்த கொண்டு வந்தா உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினால் ஒரு கூடாரத்தை போட்டான்ங்கிற வார்த்தையை பார்க்க. அப்ப இந்த காரியத்தை முதல் முறை செய்யவில்லை. சரி, 2ஆம் வசனம். லேவியர் தவிர வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கு ஒரு பணிவிடை செய்யவும் லேவியரையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் திரும்ப கூடி வர சொல்றான். ஆரோனின் புத்திரர் வர்றாங்க. லேவியராகிய கோகாத்தின் புத்திரர்ல ஊரியேல், அவன் சகோதராய் 120 பேர். மொராரியின் புத்திரர்ல அசாயா, அவனோடு கூட 120 பேர். கெர்சோன் புத்திரர்ல யோவேல், அவனோடு கூட 130 பேர். எலிசாபான். இப்போ இந்த ஆட்கள் எல்லாம் யாரை இப்போ முக்கியப்படுத்திட்டான்? லேவியர்களை முக்கியப்படுத்தி லேவியர்களை முன்ன வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு போறாங்க. அவர்களை நோக்கி, லேவியர் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததியின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பெட்டியே அதற்கு நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரியும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கிறாங்க. அங்கே முதல் டைம்ல இந்த மாதிரிலாம் நடக்கலை. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணலை, லேவியர்களை ஆயத்தம் பண்ணலை. சரி, அப்புறம் முதல்ல அதை சுமக்காதபடினால், அப்போ நீங்கள் சுமக்காம ரதத்து மேலே வச்சுட்டாங்க. சுமக்கப்பட வேண்டியது நாம் அதை சுமக்கலை. நம்முடைய தேவனை கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனோம். கர்த்தரை தேடினாங்க, நியாயமானபடி தேடலை. ஊழியம் செஞ்சாங்க, நியாயமானபடி ஊழியம் செய்யல. ஜெபம் பண்ணினாங்க, நியாயமானபடி ஜெபம் பண்ணல. சுவிசேஷ ஊழியம் செய்தாங்க, நியாயமானபடி செய்யல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நியாயமானபடி தேடணும். ஆண்டவரை தேடுறதுக்கு நியாயமானபடி தேடாதபடினால நமக்குள்ள அடிவிழ பண்ணினார். அப்ப நியாயமானபடி நீங்க தேடாமல் அதுக்குள்ள ஒழுங்கின்படி செயல்படாமல் போனால் அடிவிழ பண்ணுவார். எச்சரிக்கையாங்க. இப்ப அதனால செஞ்சு அதெல்லாம் சரி பண்றான். முதல்ல எங்க கொண்டு வைக்கணும், இடத்த ஸ்தலம் சரி பண்றான். லேவியர்களை ஆயத்தப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவங்கள பரிசுத்தம் பண்றான். அப்புறம் சுமக்க வேணுங்கிற விஷயத்தை அவன் சொல்றான். ஏற்கனவே செய்யவில்லை என்பதற்கு உணர்த்தி அதுக்கு மன்னிப்பு கேட்கிறான். இப்போ நம்ம போறான். இப்போ என்ன செய்யறாங்க? அதன்படியே போய் அந்த தேவனுடைய பெட்டியை தண்டுகள்னாலே தங்கள் தோல் மேல சுமந்துட்டு வர்றாங்க.
அதே மாதிரி முன்னம் பாடின மாதிரியே பாட்டு பாடினாங்க, நல்லா கர்த்தரை ஆராதிச்சாங்க. எல்லாரும் நல்ல பாடலை பாடி 19ஆம் வசனத்தில் ஏமான், ஆசாப்பு, ஏத்தான், பஞ்சலோக கைத்தாங்களை துணிக்க பண்ணி சூப்பராக பாட்டு பாடி வந்தாங்க. அங்கே 22ஆம் வசனத்தில் லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாக இருந்து கீத வித்தியை படிப்பித்து பாட்டுகளை பாடி பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். ஒரு வார்த்தை, கோடு போட வேண்டிய வார்த்தை காவல். அதாவது போன தடவை நடந்த மாதிரி தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. புறஜாதி யார் அது சம்மந்தம் இல்லாதவங்க பெட்டியை தூக்கிட்டு வரும்போது அந்த 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 வரிசைக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக காவல் காத்து போலீஸ்காரங்க மாதிரி தள்ளிப்போ முன்ன இடம் விட்டு பின்னால் இடம் விட்டு அந்த சைடில் இடம் விட்டு பெட்டியை ரொம்ப அழகாக அதுக்கிட்ட யாரும் வராதபடி, தேவையில்லாமல் யாரையும் அதை தொட்டு விடாதபடி ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட அதை பொறுப்போடு கூட அதை வழி நடத்திட்டு வர்றாங்க. பெட்டியை கொண்டு வர்றதற்காக ஒரு குரூப்பே அதில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு குரூப் பாட்டு பாடிட்டு போகுது, ஒரு குரூப் பெட்டியை சுமந்துட்டு வருது, ஒரு குரூப் பெட்டிக்கு அடுத்த விஷயத்தில் பாதுகாத்துட்டு வர்றாங்க. பாதையை சரி பண்ணுறவங்க இருக்காங்க, ஜனங்களை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் வந்து வர்றாங்க. இப்படி தாவீது இஸ்ரவேல் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்-ஏதோம் வீட்டிலேருந்து மகிழ்ச்சியோடையே கொண்டு வர போய் மகிழ்ச்சியோடே புறப்பட்டு வந்தாங்களாம். ரொம்ப பாட்டு பாடி மகிழ்ச்சியோடு வந்தாங்க. அப்படி மகிழ்ச்சி ரொம்ப ஒரு வார்த்தை 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பல பேர் பார்த்தபோது தாவீது ரொம்ப சந்தோஷமாக ஆடி வந்த போது அவனுடைய மனைவி என்ன செய்கிறானா, மீகால் பலகன் வழியாக பார்த்து அவளை இருதயத்தில் அவனை அவமதித்தாள் அப்படின்னு சொல்லப்படும். சில ஆட்கள் நம்மளை அவமதிக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம முறைப்படியாக தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வரும்போது அவமதிக்கிறவர்களும் உண்டு. நீ அதை பற்றி கவலையே படாதீங்க. சில ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு முன்பதாக மகிழ்ச்சியோடும் ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு வரும்போது நம்முடைய ஆராதனையை அன்றும் சரி இன்றும் சரி அதை அவமதிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவமதிக்கிறவர்களையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. நீங்களோ கர்த்தருடைய ஊழியத்தை ஜெபமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், சபை ஸ்தாபிக்கிற வேலையாக இருக்கட்டும், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வீடு சந்திப்பாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், ஒரு குழுவாக இருக்கட்டும், எதையும் நியாயமானபடி அதை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமமும் இருக்குது. விதிமுறைகள் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு. அவைகளை கடைபிடித்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்படி நியாயமாக நாம் தேடாதே போனால் அங்கே அடிவிழ பண்ணுவார். நாம் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்காது. எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருக்கு நம்மை முற்றிலும் விட்டு கொடுத்து அவர் வழிகளில் நடந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சித்தத்தை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட். 1 நாளாகவும் 15வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் மறுபடியுமாக தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதான அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். இதில் அவங்க என்ன செய்தாங்க, பெட்டிக்கு கூடாரம் போட்டாங்க. இப்போ திரும்ப அவங்க செய்த விஷயங்கள், கூடாரம் போட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதில் ஒரு கூடாரத்தை போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, லேவியர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு லேவியர்களுடைய பரிசுத்தம் பண்ணப்பட்ட லேவியர்களாக வந்து இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. அடுத்ததாக அவங்க என்ன செய்தாங்க, பெட்டியை வண்டியில் கொண்டு வரல, சுமந்து வந்தாங்க. அது பிறகு அவங்க நியாயமானபடி என்ன செய்யலை, தேடாத இருந்ததுனால இந்த நாளில் நியாயமான முறைப்படி செயல்படுத்த திட்டமிட்டாங்க. பாடகர், லேவியரான பாடகர் குழுக்கள், லேவியர்கள் அதை சுமந்து லேவியர் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அங்கே என்ன செய்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் அதுதான் தேவனுடைய பெட்டியை ஆசாரியர்களும் லேவியர்கள் தான் என்ன செய்யணும், அதை தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதும் தேவனுடைய பெட்டியை சுமக்கிறதும் அது லேவியருடைய தன் வம்சத்தை பொறுத்ததுங்கிறத அறிந்து கொண்டு செயல்பட்டார்கள். நல்ல வெற்றிகரமாக அவங்க என்ன செய்தாங்க, வந்து அந்த ஸ்தலத்தில் நிலைநிறுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம எல்லாவற்றையும் முறைப்படி செய்யும்போது அந்த ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அதை போல தருவார். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக, கர்த்தர் நமக்கு விசேஷித்த கிருபைகளை தரும்படியாக ஜெபிப்போமா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேனப்பா. கர்த்தாவே, தாவீது செய்த தவறுகளை அப்பா என்னன்னு சொல்லி அப்பா ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பின்பதாக கர்த்தாவே எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல செய்ததான அப்பா அந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு அப்பா வெற்றியை கொடுத்தீங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுத்தீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாதுகாப்பாக தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு வர
கிருபை தந்தீங்கப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமே, லேவியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஊழியக்காரர்கள், ஆமேன் ஆண்டவர், தலைவர்கள் அப்பா தேவனுடைய சபையில் வேலை செய்கிறவர்களாக காணப்பட தேவரீர் ஆமேனப்பா ஆலோசனைகளை அப்பா ஆமை வழங்கக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை தாரும். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதையும் கத்தாவே உம்முடைய ஆமேனப்பா சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்கிற ஒரு பழக்கத்துக்கு எங்களை அப்பா நீங்கள் கொண்டு வாங்கப்பா. நாங்கள் கத்தாவே எதையாவது செய்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவனே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துடலும் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமேனப்பா பெரிய சிக்கல்ல மாட்டாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்ட பின்பு நாங்கள் செயல்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.